வணக்கம். இதுதான் நம்ம வந்து சோப்ஸை வந்து க்யூரிங் பண்ணுற ப்ரொசீஜர். இப்படி வந்து அரேஞ்ச் பண்ணுறது மூலயமா ஏர் சர்க்குலேஷன் வந்துட்டு நல்லா இருக்கும். ஏன் இந்த மாதிரி க்யூரிங் கொடுக்கணுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் க்யூரிங் கொடுத்தா அதில் இருக்க வாட்டர்லாம் நல்லா எவாப்ரேட் ஆகிட்டு சோப் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகும். இந்த சோப்புக்கும் கமர்ஷியல் சோப்ஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது சீக்கிரமாக கரையக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்ம முழுக்க எண்ணெயில் பண்ணுறதால இது சீக்கிரமாக கரையும். அதே கமர்ஷியல் சோப்பில் இது கரையாமல் இருக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல், நுர வரத்துக்கு ஒரு கெமிக்கல், ஸ்மெல்லுக்கு ஒரு கெமிக்கல், அந்த மாதிரி எல்லாமே கெமிக்கல். அது இல்லாமல் நிறைய பேரஃபின் ஆயில் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி தான் சோப்ஸ் வந்து நம்மளுக்கு பண்ணுறாங்க. அதே நம்ம முழுக்க அதுவும் ஆர்கானிக் எண்ணெயில் பண்ணும்போது இது வந்து நம்ம ஸ்கின்னையும் நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணோம். ரெண்டாவது, நம்மளுடைய யூனிக்னஸ் என்னென்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஹர்பை டைரெக்டாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் அளவு வந்து டைரெக்டாக ஆட் பண்ணுவோம். ஏன்னா கலர் கொடுக்கறதுக்கு வேண்டி. ஏன்னா நேச்சுரலாக நம்ம எந்த கலருமே ஆட் பண்ணுறதில்ல, ஒரு ஃப்ராக்னன்ஸோ ப்ரிசர்வேட்டிவோ ஒரு எதுவுமே நம்ம ஆட் பண்ணுறதில்ல. ஸோ கலருக்கு வேண்டி தான் கொஞ்சம் வந்து ஹர்ப்ஸ் வந்து டைரெக்டாக வந்துட்டு அரைச்சி யூஸ் பண்ணுவோம். மற்றபடி எல்லாமே அதை பயோ என்சைமாக பண்ணி தான் நம்ம ரெடி பண்ணுறோம். ஏன்னா பயோ என்சைம் பண்ணும்போது நேச்சுரலாக ஃபர்மெண்ட் ஆகி வரும்போது அது நிறைய என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுறதால ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து கிளென்ஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி கிடச்சிரும். அப்போ இன்னுமே நம்ம ஸ்கின்ல இருக்க போஸை நல்லாவே நேச்சுரல் மெத்தடில் ஓப்பன் பண்ணி விடுறதால இந்த ஸ்கின்ஸ்க்கு வந்து நல்லா பெட்டராக இருக்கும். Thank you.